सर्वतीर्थमयी माता सर्वदेवमयः पिता मातरं पितरं तस्मात् सर्वयत्नेन पूजयेत्. सर्वतीर्थमयी माता सर्वदेवमयः पिता मातरं पितरं तस्मात् सर्वयत्नेன பூஜையேத். அம்மா வந்து ரொம்ப பெரிய இடத்துல, அதாவது பெரிய விதத்தில் பூஜிக்கணும், மரியாதை செலுத்தணும். அப்பா வந்து எல்லா கடவுளோட பிரதிநிதியாக நினச்சிக்கணும். ஸோ அப்பா அம்மா ரெண்டு பேரையுமே நம்ம வந்து ஆராதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இது. ஐ எம் ரிமைண்டட் ஆஃப் மை மதர் who passed away on 13th March 2015. அஃப்கோர்ஸ் அது வந்து வயசாகிடுத்து. அண்டு அவளோட இந்த உலகத்தில் இந்த உடலோட பயணம் முடிஞ்சு போச்சு. எனிவே நான் வந்து பொதுவாகவே எந்த ஒரு புது காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அப்பா அம்மாவோட ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் பண்ணுறேன். व्यया वृष्टि समुद्रेषु व्ययात्युक्तेषु भोजनं व्यया दानं धनास्तेषु वया दीपो दिवा अपि च. व्यया वृष्टि समुद्रेषु व्ययात्युक्तेषु भोजनं व्यया दानं धनास्तेषु वया दीपो दिवा अपि च. இது வந்து தமிழில் ஒரு வசனம் உண்டு, ஒரே வரியில் சொல்லலாம். அதாவது பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதே மாதிரி இதில் என்னென்னா, சமுத்திரத்தில் போய் தண்ணியை ஊற்றினோன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. திருப்தியாக சாப்பிட்டவனுக்கு வந்து போஜனம் கொடுக்கறதுல அர்த்தம் இல்லை. அதே மாதிரி யார்கிட்ட சம்பத்து நிறைய பணம் இருக்கோ அவள்கிட்ட போய் பணம் கொடுக்கறதுல அர்த்தம் இல்லை. அதே மாதிரி விளக்கு எரிஞ்சுன்ற இடத்துல இந்த நெருப்பை காமிச்ச பிரயோஜனம் இல்லை. அதாவது இது எப்படி தான் ஒரு கான்வர்ஸாக சொல்லியிருக்கு. இந்த சென்ஸ் எங்கே தேவையோ அங்கே தான் கொடுக்கணும், இல்லைன்னா அது வியர்த்தம். நஹி கஷ்டித் விஜானாதி கிம் கஸ்ய பவிஷ்யதி அதஸ்வ கரணியானி குர்யாத் தேவ புத்திமான். நஹி கஷ்டித் விஜானாதி கிம் கஸ்ய பவிஷ்யதி அதஸ்வ கரணியானி குர்யாத் தேவ புத்திமான். அதாவது இது வந்து ரொம்ப சிம்பிளான வரி தான், ஆனால் அதோட மீனிங் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டீப்பர் மீனிங் இருக்குது. நம்ம வாழ்க்கைக்கே சொல்கிறேன். அதாவது என்னென்னா, எதையும் தள்ளி போடாத, உடனே செஞ்சு விடு அப்படிங்கிறது தான் ஒரு சிம்பிளான அர்த்தம் இது. இன்ஃபேக்ட் ஹிந்தியில் கூட சொல்லுவா, ஜோ கல் கரே ஆஜ் கர், ஆஜ் கரே ஸோ அபி கர் அப்படின்னு. என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் சொல்லுவா தெரியுமா, அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கான்னா, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, அதனால எதுவாக இருந்தாலும் எதை நீ நினச்சாலும் உடனுக்கு உடனே பண்ணிவிடு. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன், பல விஷயங்கள் இதில் இருக்குது. இப்போ ஒரு தான தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறோன்னு வைங்களேன், அந்த தான தர்மத்தை அதை பற்றி கூட ஒரு தனி ஸ்லோகம் இருக்குது, அது அப்புறம் இன்னொரு நாள் இந்த சொல்லிக்கலாம். அதாவது அந்த தான தர்மம் பண்ணணும்னு தோணிடுத்துன்னா உடனே பண்ணிடணும். நான் உதாரணமே உண்டு. நம்ம வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஒரு டொனேஷன் கேட்க வந்திருப்பா, ஒரு 1000 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போய் கபோர்டை திறப்போம், பர்ஸையும் திறந்துடுவோம். எதுக்கு 1000 ரூபா, 500 ரூபா கொடுத்தா போருமே, டக்குன்னு மைண்டு மாறிடும். இது வந்து நிதர்சனமான உண்மை, எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க நீங்கள். ஸோ அதனால தான் அதை வந்து பண விஷயம் மட்டும் இல்லை, இதே மாதிரி தான் இப்போ வந்து இன்றைக்கி வந்து இந்த வேலையை முடிக்கணும்னு இருக்கும், இன்றைக்கி இல்லையா நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து நெகட்டிவாக சொல்லலை, அதோட என்ன விளைவுகள் சொல்கிறேன். அன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஸ்கூட்டர்லேயோ இதுலையோ போகும்போது ஏதோ காலில் அடிபட்டுடும், அடுத்த நாள் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அது ரொம்ப இது வந்து தள்ளி போயிடும், அதுக்கப்புறம் நடக்காமல் போகலாம். ஸோ போஸ்ட்போன்மெண்ட்டுன்னு வந்தாலே அதுக்கு வந்து பொதுவாக பார்த்தேன்னா அதுக்கு வந்து விளைவுகள் சாதகமாக இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறது வந்து எதை நினைச்சாலும் உடனே பண்ணிவிடு அப்படின்னு. அதே சமயம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிதானமும் இருக்கணும். அதாவது ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாள். அதுக்காக சில பேர் உண்டு சுருச்சு அப்படின்னு பண்ணுறதுக்கு போவா, அதில் வந்து நஷ்டங்கள் ஏற்படும், அதோட விளைவுகளும் பாதிப்புகளும் வேறு மாதிரி இருக்கும். என்னன்னா ரெண்டு விஷயம், எதை நீ செய்யணும்னு நினைக்கிறியோ அதை வந்து தள்ளி போடாமல் பண்ணணும். ரெண்டாவது வந்து எதுவாக இருந்தாலும் நிதானமாக பண்ணணும்.
அவசரப்படாமல் அந்த அந்த பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும். அந்த பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்துன்னா தான் அதோட தொடர்பாக உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துறதுனாலே ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். திஸ் ஆல் நம்ம லைஃப்பில் பார்த்தேன்னா எல்லாமே இன்டர் ரிலேட்டட் அண்ட் இன்டர் கனெக்டட் தான். அதாவது நியூட்டன்ஸ் லாலாம் இப்போ சொல்கிற எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிலாம் இதெல்லாம் நம்ம இப்போ ஏற்கனவே பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் சொல்லியாச்சு. பட் என்னன்னா நம்மளுக்கு பொதுவாகவே இந்த மாதிரி இங்கிலீஷில் சொன்னால், அதுவும் வெளிநாட்டிலேருந்து சொன்னால் அதுக்கு ஓ இதான் கரெக்டுப்பா அப்படிங்கிறோம். ஐ மீன் ஐ எம் நாட் ட்ரைங் டு, அதுவும் கரெக்டு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் அதுக்கு முன்னாடியே நம்ம கரெக்டாக இருந்திருக்கோம். தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு ஹைலைட். गते शोको न कर्तव्यो भविष्यं नैव चिन्तयेत् वर्तमानेन कालेन वर्तयन्ति विचक्षणाः. गते शोको न कर्तव्यो भविष्यं नैव चिन्तयेत् वर्तमानेन कालेन वर्तयन्ति विचक्षणाः. இந்த சம்ஸ்கிருத வரிகளுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே, வரும் காலத்தை நினைத்து கவலை கொள்ளாதே, நிகழ்காலத்திலேயே வாழ பழகிக்கோ. இதுதான் புத்திசாலிகள் செய்வார்கள். ஆக்சுவலாக இது ஒரு கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழ்ந்த கருத்துள்ள வரிகள் எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும். இது என்ன பெரிய இது அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணும். ஆனால் நம்ம கொஞ்சம் டீப்பராக திங்க் பண்ணினோம்னா, அதாவது வாழ்க்கையோட தத்துவம், ஃபிலாசபின்னு சொல்கிறா இல்லையா, அது புரியும். அதாவது வாட் இஸ் த பாயிண்ட்? நடந்து முடிஞ்சாச்சு. ஸோ அதை பற்றி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்ன பிரயோஜனமும் இல்லை. அப்கோர்ஸ் சில பேர் சொல்லுவா, கடந்த காலத்தை நினச்சா தான் நம்ம எதிர்காலத்தில் முன்னேற முடியும், வாழ்க்கையில் இது பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்லாம். அந்த அனுபவம் நம்ம மனசில் இருக்கணும். ஆனால் அதுக்காக தான் சொல்லியிருக்கேன், கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே, கடந்த காலத்தை பற்றி சிந்திக்காதேன்னு சொல்லலை. எஸ், யூ ஷுட் திங்க் அபவுட் தி பாஸ்ட், பட் யூ நீட் நாட் பி லெமெண்டிங் ஓவர் இட். நடந்தது அது ஒரு அனுபவமாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி எதிர்காலத்தை நினைத்து கவலை கொள்ளாதே அப்படின்னா எதிர்கால பிளானிங்கே பண்ணாதேன்னு சொல்லலை. எஸ், யூ நீட் ஒரு ஆம்பிஷன் இருக்கணும், ஒரு லைஃப்பில் ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு குறிக்கோள் இருக்கணும். ஆனால் அதை நினச்சி கவலைப்படாதே. இப்போ ஏதோ ஒரு கெலாமிட்டி வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தோன்னா அதை நினச்சிட்டு இப்போலேருந்தே ஐயோ என்ன ஆகிடுமோ ஏதாகிடுமோ அப்படின்னு கவலைப்படாதே அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஸோ இது இங்கிலீஷில் கூட சொல்லுவாள், டேக் ஈச் டே ஆஸ் இட் கம்ஸ் அப்படின்னு. எஸ், இன்றைக்கி என்ன, இன்றைக்கி நம்ம காத்தாலும் எழுந்திருக்கிற பொழுது வி ஆர் ஃபைன், கேரி ஆன் வித் யுவர் ஒர்க். இதுதான் இதோட ஐ மீன் ஒரு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணோன்னா இதுதான் அதோட அர்த்தம். கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதேன்னு சொன்ன உடனே கடந்த காலத்தையே நினைக்காத, எல்லாத்தையும் மறந்துவிடும், வாட் எவர் ஹஸ் ஹேப்பண்ட் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ஐ தாட் தட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது நமக்கு ரொம்ப பொருந்தும் அப்படின்னு தோணித்து, அதுதான் இன்றைக்கி இதை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். நமந்தி ஃபலானி விருக்ஷா நமந்தி குணினோ ஜனா சுஷ்க காஷ்டஸ்ச மூர்க்கஸ்ச ந நமந்தி கதாச்சனா. நமந்தி ஃபலானி விருக்ஷா நமந்தி குணினோ ஜனா சுஷ்க காஷ்டஸ்ச மூர்க்கஸ்ச ந நமந்தி கதாச்சனா. இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்துக்கு அர்த்தம்னா லிட்ரல் மீனிங் சொல்ல ஒரு சாராம்சம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படி ஒரு மரமானது கனிகளை தாங்கி கொண்டிருக்கிறதோ, அந்த கனிங்கிறதுக்கே அதுதானே ஒரு முதிர்ந்த கனிவாக இருக்கிறதோ, அதே மாதிரி தான் படித்தவர்கள் மற்றவர்களிடம் ரொம்ப பொலைட்டாக இருப்பா, ரொம்ப சாத்வீகமாக இருப்பா. ஆனால் ஒரு மூர்க்கன் என்பவன் எப்படி இருப்பான்னா, ஒரு காஞ்சு போன மரத்தை ரொம்ப ரிஜிடாக, ரொம்ப ஹார்டாக, எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் இருப்பான். இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை முறையை எடுத்துட்டோம்னா நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். அதாவது ஹாஃப் நாலேஜ் இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு தனக்குள்ளேயே நினச்சிண்டு அதுக்கு தகுந்த மாதிரியே தன்னை கண்டக்ட் பண்ணிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு விவாதத்தில் ஈடுபட்டுண்டு இப்படி இருக்கிறவாளை நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். ஆன் த கான்ட்ரரி, நிஜமாகவே அதாவது நிறை குடம் தழும்பாது அப்படின்னு தமிழில் சொல்லுவாள். அந்த மாதிரி எ பர்சன் ஹூ இஸ் ரியலி நாலேஜபிள்,
அவள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்லேயோ சின்ன சின்ன டிபேட்லையோ இல்லை தான் ரொம்ப வசதி வித்யாகிரவங்கிறது வேற, தான் ரொம்ப வசதி அப்படின்னு நினச்சிக்காம யார் என்ன கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு வந்து புரியற மாதிரி பதில் சொல்லிட்டு புரிய வச்சு இதை மாதிரிலாம் பண்ணிட்டுருவா. இதுக்கு வந்து ரொம்ப பெரிய உதாரணம். அதான் ஏன்னா அதை சொல்கிறதே வந்து எனக்கு வந்து நான் யோஜனை பண்ணி சொல்லணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மகா பெரியவா. ஸோ அந்த நிலையை அடைஞ்ச உடனே பார்த்தேன்னா அவன் வந்து எல்லார்ட்டையுமே ஒரு சின்ன புன்சிரிப்பு இருக்கும். அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதை பேசுகிற விதமாக இருக்கட்டும். அஃப்கோர்ஸ் அது வந்து அந்த நிலையை வந்து அடையிறது யாராலையுமே முடியாது. ஆனால் அந்த நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒன்று வந்து ரொம்ப பவ்யமாக பதவீசாக அடக்கமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். இது வந்து மதிப்பும் மரியாதையும் மட்டும் நம்ம மேலே ஏற்படுத்துறதோடு இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும். அதனால தான் சொல்லியிருக்கு, வி ஷுட் ஆல்வேஸ் சரண்டர். சரணாகதி தத்துவம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன் எல்லாரும். அந்த டோட்டல் சரண்டர் டு தி சுப்ரீம் பீயிங். அதுதான் நம்மளோட லட்சியம், நம்மளோட குறிக்கோள், நம்மளோட வாழ்க்கை பயணமாக இருக்கணும். அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவன் ஒத்தன்தான் கதி அப்படின்னு நம்ம இருந்தோம்னா அதுவே நம்மளுக்கு ஒரு பாதி நிம்மதியை கொடுக்கும். சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்ரியம் பிரியம் ச நான்ருதம் ப்ரூயாத் ஏஷ தர்ம சனாதனஹா. சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்ரியம் பிரியம் ச நான்ருதம் ப்ரூயாத் ஏஷ தர்ம சனாதனஹா. இது வந்து மனுஸ்மிருதியில் வருது. அதாவது சத்தியம் ப்ரூயாத், அதாவது உண்மையை சொல்லணும். பிரியம் ப்ரூயாத், அன்பாக சொல்லணும். அதே சமயம் அந்த சத்தியம் வந்து மற்றவாளை பாதிக்கும் அப்படின்னா அதை வந்து தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி உண்மைக்கு புறம்பான விஷயத்தை அவளுக்கு மனசு சந்தோஷத்தை கொடுக்கும்னா அதையும் சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு ஏற்கனவே நான் ஒவ்வொருத்தையும் சொல்கிற மாதிரி இது ஒரு சின்ன சாராம்சம் மாதிரி தான். இதுதான் நம்மளோட சனாதன தர்மம் அப்படின்னு சொல்கிறது. ஒவ்வொருத்தையும் நான் சொல்கிற மாதிரி வரிகள் 2 தான். அதுக்காக தான் நான் வந்து எடுத்துக்கிறதே எப்படி எடுத்துக்கிறேன்னா ஒரு 2 வரி தான். ஆனால் அந்த 2 வரிகளில் பொருந்தி இருக்கிற அர்த்தம்னு பார்த்தேன்னா அது வந்து நம்ம லைஃபுக்கே, நம்ம வாழ்க்கை பயணத்துக்கே ரொம்ப வந்து அத்தியாவசியமாக இருக்கும். இது என்னோட கருத்து. ஸோ எப்போவுமே நம்ம கூடுமான வரைக்கும் உண்மையை பேசிகிட்டு இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து கூடுமான வரைக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடிகிறது. ஏன்னா அவுட் அண்ட் அவுட் பொய்யே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுவே பொய். அதாவது எங்கே வந்து உண்மையை தவிர்க்க முடியுமோ, அதாவது அதனால பெரிய பாதிப்பு, பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னா உண்மையை தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். அதுக்காக பொய் பேசுன்னு நான் சொல்லலை. அண்ட் செகண்ட் திங் வந்து அந்த உண்மை வந்து அது வந்து ரொம்ப ஒரு கிளேசத்தையோ ஒரு மனசுக்கு ஒரு வேதனையை கொடுக்கறதா இருந்தால் அதை வந்து தவிர்க்கிறது நல்லது. இது வந்து நான் சொல்லலை, மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்கு. வாட் எவர் இட் இஸ், ஜென்ரலாகவே நம்ம வந்து அந்த பேசிக் ஆனஸ்டின்னு சொல்லுவா தெரியுமா, அந்த ஆனஸ்டியை கடைபிடிக்கிறது வந்து இட்ஸ் வெரி குட். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு தோணினத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வந்து அந்த யூடியூப் சேனலோட ஃபாஸ்ட்ஃபிளிக்ஸ் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது என்னென்னா ஒவ்வொரு வீடியோவில் சொல்ல வேண்டியிருக்கு, பிகாஸ் யூடியூபே இன்சிஸ்ட் பண்ணுறான். ஏன்னா எந்த வீடியோ யார் பார்ப்பான்னு தெரியாது. அதனால் ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சொல்லுங்க, ஷேர் பண்ணுறதுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறா. ஸோ இந்த ஃபாஸ்ட்ஃபிளிக்ஸ் சேனல் ஏன்னா அப்படி தான் நம்ம வந்து இதை வந்து விரிவடைய வைக்க முடியும். அண்ட் அதே சமயம் கர்மாவை பொறுத்த வரைக்கும் எந்த டெவலப்மெண்ட் இருந்தாலும் எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் கட்டாயமாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் மீட் டுமாரோ. நன்றி நன்றி நன்றி.